ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்த ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு வராங்கப்பா. அவர் வந்து ஒரு வேலை விஷயமா கிளம்புறாரு அவசரமாக. அந்த டைமில் அந்த குழந்தைக்கு வந்து 3 வயசு இருக்கும். அந்த குழந்தை வந்து அவரை வந்து ரொம்ப அடம் பண்ணுது தூக்க சொல்லி. அதாவது அவரை வெளியே போக விட மாட்டேது, தூக்க சொல்லி அடம் பண்ணுது. அதுக்கு அவர் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தூக்கி விட்டுடுறாரு கீழே. திருப்பியும் அவர் வந்து இறங்க மாட்டேன்றாங்க, அவங்க அப்பா கூடவே போகணுன்றாங்க. அந்த கோவத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தைய ஒரு அடியாக அடித்து வீட்டிலே விட்டுட்டு அழல விட்டுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு. வந்துட்டு பார்க்குறாரு, அவர் வந்து அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டார். அப்புறம் அவருக்கு நியூஸ் வருது. வந்து பார்த்தாக்கா, இப்போ போன பஸ்ஸு வந்து அங்கே கவுந்துருக்குது, எல்லாரும் வந்து பாதி பேருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் யோசிக்கிறார், நல்ல வேலை நம்ம குழந்தை வந்து நம்மளை வந்து அந்த 5 நிமிஷம் லேட் பண்ணலன்னா நம்ம அந்த பஸ்ஸில் போயிருப்போம் அப்படின்னு அவர் நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. அவங்க குழந்தைய வந்து திட்டிட்டு வந்துட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரிங்களா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தயவுசெய்து குழந்தை ரூபத்துலேயோ ஒரு பூனை ரூபத்துலேயோ ஒரு நாய் ரூபத்துலேயோ கடவுள் வந்து நம்ம ஒரு எச்சரிக்கைப்படுத்துவார். அப்படி ஏதாவது காலில் இடிச்சிக்கிட்டிங்கன்னா தலையில் இடிச்சிக்கிட்டிங்கன்னா போகும்போது அப்படி ஏதாவது இருந்தாக்கா உட்காந்துருங்க, பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கண்டை நம்மளை விட்டு தப்பிக்குதுன்னு நினைங்க. உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு கிளம்புங்க. அது வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு அறிகுறி காட்டுறாரு. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.